ஸ்ரீ காசி காண்டம் 58ஆம் அத்தியாயம். திவோதாசரால் முக்தி அடைதல். அகஸ்திய மாமுனிவர் கூறினார், ஸ்கந்தரே, கஜானனம் கூட தாமதத்தை ஏற்படுத்திய போது ஹரன் மண்டார மலையில் இருந்தபோது என்ன செய்தார்? ஸ்கந்தன் கூறினார், அகஸ்திய முனிவரே, இப்போது நான் கூறும் புண்ணிய கதையை கேளுங்கள். இதன் கருப்பொருள் வாரணாசி மட்டுமே. அது அனைத்து பாவங்களையும் அழிக்கும். யானை முகம் கொண்டவர் புனித தலங்களில் சிறந்தவரான அவிமுக்தத்தில் தாமதித்த போது 3 கண்களை கொண்ட அதோக்ஷஜரை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை விரைவாக சந்தித்தார். அவர் இவ்வாறு பலமுறை மிகுந்த மரியாதையுடன் உரையாற்றினார். முன்பு அங்கு சென்ற மற்றவர்கள் செய்ததை நீங்களே செய்யாதீர்கள். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறினார், சங்கரரே, அனைத்து உயிரினங்களுக்கும் தங்கள் புத்தி பலம் மற்றும் பலவீனத்திற்கு ஏற்ப முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் அவை உங்கள் திசையின்படி பலன்களை தருகின்றன. செயல்கள் கர்மங்கள் தாங்களாகவே உணர்வற்றவை. உயிரினங்கள் கூட தாங்களாகவே சுதந்திரமாக இல்லை. நீங்கள் அவர்களின் செயல்களுக்கு காட்சியாகவும் உயிரினங்களை வேலை செய்ய கட்டாயப்படுத்துவதற்கும் முதன்மையான இயக்கமாகவும் இருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் பாத பக்தர்களை பொறுத்தவரை மன சோர்வு என்னவென்றால் அவரால் சிறந்த வேலை செய்யப்பட்டுள்ளது என்று நீங்களே கூறும் அளவிற்கு உள்ளது. இங்கே எந்த வேலை செய்யப்பட்டாலும் அது மிக சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, கிரீஷரை தங்கள் பாதங்களை முறையாக நினைவு கூர்ந்து செய்தால் அது பலனளிக்கும். ஒரு காரியம் நன்கு தயாரிக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு கூர்மையான புத்தியுடன் முழுமையாக செய்யப்பட்டால், அது உங்கள் பாதங்களை முறையாக நினைவு கூறாமல் செய்யப்பட்டால் அது உடனடியாக அழிந்துவிடும். சம்புமூர்த்தியால் அனுப்பப்பட்ட என்னை இன்று நான் சிறப்பாக முயற்சி செய்வேன். உங்களிடம் பக்தி நிறைந்த எங்களை பொறுத்தவரை அந்த பணி நடைமுறையில் நிறைவேற்றப்படுகிறது. ஒருவரின் சொந்த புத்தி வலிமை மற்றும் முயற்சியை மட்டுமே சார்ந்து இருப்பதன் மூலம் ஒரு பணி மிகவும் சாத்தியமற்றதாக இருக்கலாம். சிவபெருமானே, அதே பணியை உங்களை தியானிப்பதன் மூலம் எளிதாக நிறைவேற்ற முடியும். பகவானே, உங்களை சுற்றி வலம் வந்த பின்னர் முன்னேறி செல்லும் நபர்களின் அனைத்து பணிகளும் உங்கள் பயத்தால் ஏற்கனவே நிறைவேற்றப்படுகின்றன. மகாதேவரே, இந்த பணி நிச்சயமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். காசியில் நுழைவதற்கான நல்ல நேரத்தை குறித்து சிந்திக்க வேண்டும் என்பதுதான் ஒரே விஷயம். அல்லது காசியை அடைவதற்கான நேரத்தை பொறுத்தவரை நல்ல அல்லது அசுபமான நேரத்தை கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை. காசி அடையக்கூடிய தூரத்தில் இருக்கும் நல்ல தருணம் அதுதான். பகவான் சம்புவை மீண்டும் மீண்டும் வலம் வந்து வணங்கிய பிறகு கருட சின்னம் கொண்ட இறைவன் அன்னை லக்ஷ்மி தேவியுடன் இணைந்து மந்தாரத்திலிருந்து புறப்பட்டார். வாரணாசியை தனது விழிகளுக்கு காட்சிக்கு விருந்தினராக பொருளாக ஆக்கிய பிறகு அவர் மகிழ்ச்சியுடன் தனது புண்டரீகாட்ச தாமரை கண் கொண்டவர் என்ற பெயரை அர்த்தப்படுத்தினார். தூய மனதுடைய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கங்கை மற்றும் வாரணாவின் சங்கமத்தில் தனது கரங்களையும் பாதங்களையும் சுத்தம் செய்து ஆடைகளுடன் நீராடினார். அதன் பிறகு அந்த தீர்த்தம் பதோதகர் என்று அழைக்கப்பட்டது. ஏனெனில் அவரது பாதங்கள் மங்களத்தை அளிப்பவர். மஞ்சள் அங்கி அணிந்த இறைவனால் ஆரம்பத்தில் சுத்தம் செய்யப்பட்டார். ஆண்கள் பாதோடக தீர்த்தத்தில் நீராடினால் 7 பிறவிகளில் சேர்த்த பாவங்கள் விரைவாக அழிந்துவிடும். அங்கு சிரார்த்தம் செய்து தண்ணீர் மற்றும் எள் விதைகளுடன் பானங்களை வழங்குவதன் மூலம் ஒருவர் தனது குடும்ப உறுப்பினர்களை 7 மடங்கு 3 மடங்காக மீட்க முடியும். காசியில் உள்ள தீர்த்தம் என்று அழைக்கப்படும் பாதோடகத்தில் கொள்ளு தாத்தாக்கள் பெற்ற திருப்தி கயையில் அவர்கள் பெற்றதை போன்றது. பாதோடகத்தில் நீராடி அதன் தண்ணீரை அருந்தி அதே தண்ணீரை பானமாக வழங்குபவரை நிறையா நரகம் ஒருபோதும் தொடாது. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பாதோடக தீர்த்தத்தில் ஒருமுறை பாதோடக அருந்திய பிறகு ஒரு தாயின் மார்பகங்களின் பாலை ஒருபோதும் குடிக்க மாட்டார். அதாவது அவர் மோட்சத்தை பெறுவார்.
சால கிராமத்தில் பதுங்கியிருந்த, அதாவது அதன் உள்ளே இருந்த சங்கம் நிரப்பப்பட்ட பதக்கத்தை வைத்து அதில் பதக்க நீர் தெளிக்கப்பட்ட சக்கரத்தில் நீராடும் பக்தர் அந்த நீரை அருந்தினால் அவர் அழியாதவராக மாறுவார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பாதோடக தீர்த்தத்தில் விஷ்ணு பாதோடகத்தை பருகினால் நீண்ட காலமாக இருந்து வரும் சொர்க்க அமிர்தத்தால் என்ன பயன்? காசியில் தண்ணீருடன் கூடிய புனித சடங்குகள் பாதோடகத்துடன் செய்யப்படாவிட்டால் அவர்களின் வாழ்க்கையே பயனற்றது. அவற்றின் மகிமையை பொறுத்தவரை அவை ஒரு நீர் குமிழுக்கு சமமானவை. லக்ஷ்மி தேவி மற்றும் கருடாருடன் இணைந்து பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தினசரி சடங்குகளை செய்தார். அவர் 3 உலகங்களிலும் பரவியிருந்த தனது வடிவத்தை விலக்கி ஒரு கற்சிலையை உருவாக்கினார். ஆதிகேசவரே அந்த உருவத்தை வணங்கினார். அது அனைத்து செழிப்புகளையும் சித்திகளையும் அருள்பவர். ஆதிகேசவர் என்ற பெயருடைய அந்த அற்புதமான பெருமானின் உருவத்தை வணங்குவதன் மூலம் ஒரு மனிதன் வைகுந்தத்தை தன் இல்லத்தின் முற்றமாக கருதுகிறான். காசியின் எல்லைக்குள் உள்ள அந்த பகுதி ஸ்வேத துவீபம் என்று நன்கு அறியப்படுகிறது. அந்த உருவத்தை வணங்கும் ஆண்கள் ஸ்வேத துவீபத்தில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பகுதி அங்கு வசிக்கிறார்கள். கேசவருக்கு முன்னால் ஷீராப்தி என்ற மற்றொரு தீர்த்தம் உள்ளது. அங்கு தண்ணீரை கொண்டு புனித சடங்குகளை செய்பவர் பால் பெருங்கடலின், அதாவது திருப்பார்கடலின் கரையில் தங்குவார். ஒருவன் அங்கு சிரார்த்தம் செய்து ஒரு பால் பசுவையும் அதன் அலங்காரங்களையும் அனைத்து ஆபரணங்களுடனும் பரிசீலித்தால் அவன் தன் முன்னோர்களை திருப்பார்கடலில் தங்க வைக்க இயலும். பக்தியுடன் ஒரு பசுவை அங்கு தானம் செய்பவர் திருப்பார்கடலின் கரையில் ஒரு புண்ணிய ஆன்மா கொண்டவராக மாறி தன் குடும்பத்தில் 101 தலைமுறையினரை திருப்பார்கடலிற்கு ஏராளமான சேறு, அதாவது பாலிலிருந்து உற்பத்தி செய்யப்படுவதை கொண்டு செல்ல வைக்க முடியும். ஒரு பக்தர் இங்கு நம்பிக்கையுடன் பல சிறந்த பசுக்களை பண பரிசுகளுடன் காணிக்கையாக வழங்க வேண்டும். அவர் தனது முன்னோர்கள் அனைவரையும் நிம்மதியான தூக்கத்திற்காக, அதாவது உறக்கத்திற்காக வசதியான போர்வைகளுடன் அங்கு வாழ வைக்க இயலும். ஷீரோடத்தின் தெற்கே சிறந்த சங்க தீர்த்தம் உள்ளது. அங்கு பித்ருக்களுக்கு நீர்ப்பாசனம் செய்வதன் மூலம் ஒருவர் விஷ்ணு லோகத்தில் கௌரவிக்கப்படுகிறார். அதன் தெற்கே சக்கர தீர்த்தம் உள்ளது. இது முன்னோர்களால் கூட அணுக இயலாத ஒன்று. அங்கு சிரார்த்தம் செய்பவர் முன்னோர்களுக்கு கடன்பட்டிருப்பதிலிருந்து விடுபடுகிறார். கதா தீர்த்தம் அதற்கு மிக அருகில் உள்ளது. இது அனைத்து மன வேதனைகளையும் அளிக்கும். இது பித்ருக்களின் மீட்பையும் அனைத்து பாவங்களையும் அளிக்கிறது. அதற்கு அப்பால் பத்ம தீர்த்தம் உள்ளது. அங்கு புனித நீராடி மானேக்களுக்கு மனிதர்களுக்கு முறையாக பானங்களை செலுத்திய பிறகு ஒருவருக்கு ஒருபோதும் செல்வத்திலும் செல்வம் மிகுந்த ஆசைகளிலும் குறை இருக்காது. 3 உலகங்களிலும் புகழ்பெற்ற அன்னை மகாலட்சுமியின் தீர்த்தம் அங்கேயே உள்ளது. 3 உலகங்களையும் மகிழ்விக்கும் அன்னை மகாலட்சுமியே அங்கு தனது புனித நீராடலை மேற்கொண்டார். அந்த தீர்த்தத்தில் புனித நீராடி பிராமணர்களுக்கு நகைகள், தங்கம் மற்றும் பட்டாடைகளை பரிசளிப்பவன் ஒருபோதும் செல்வத்திலும் செழிப்பிலும் குறைவடைய மாட்டான். தீர்த்தத்தின் மகத்தான செயல்திறனால் அவன் எங்கு பிறந்தாலும் செழிப்பானவனாகிறான். அவனது முன்னோர்கள் புத்திசாலித்தனமாகவும் மகிமையுடனும் மாறுகிறார்கள். அன்னை மகாலட்சுமியின் உருவம் அங்கே இருக்கிறது. அது 3 உலகங்களாலும் போற்றப்படுகிறது. அவளை பக்தியுடன் வணங்குவதன் மூலம் ஒரு மனிதன் எங்கும் நோயால் பாதிக்கப்படுவதில்லை. பக்தன் பாத்ரபத மாதத்தின் இருண்ட பாதையில், அதாவது ஆவணி மாதத்தின் தேய்பிறை நாளின் 8வது சந்திர நாளில் இரவில் விழித்திருந்து அன்னை மகாலட்சுமியை வழிபட வேண்டும். அவர் புனித விரதத்தின் பலனை பெறுவார். அங்கே தக்ஷய கேசவரின் அருகில் தக்ஷய தீர்த்தம் உள்ளது. அங்கே புனித நீராடுவதன் மூலம் ஒரு மனிதன் உலக இருப்பு வடிவில் பாம்பை காண்பதில்லை. அதற்கு அப்பால் பெரும் பாவங்களை அளிக்கும் நாரத தீர்த்தம் உள்ளது. இங்குதான் நாரத மாமுனிவர் பிரம்ம வித்யையில் உபதேசம் பெற்றார். அங்கு புனித நீராடும் மனிதன் கேசவனிடமிருந்து பிரம்ம வித்யாவை முழுமையாக பெறுவான். எனவே காசியில் அவர் நாரத கேசவர் என்று கூறப்படுகிறது. பக்தியுடன் நாரத கேசவரை வழிபட்ட பிறகு பக்தர் எந்த தாயின் கருவறையிலும் ஒருபோதும் இடம்பெறுவதில்லை.
பிரகலாத தீர்த்தம் அதற்கு அப்பால் உள்ளது. அங்கு இறைவன் பிரகலாத கேசவர் சார்த்தம் போன்றவற்றை செய்வதன் மூலம் ஒரு பக்தன் விஷ்ணு உலகில் மதிக்கப்படுகிறான். அதற்கு மிக அருகில் பாவங்களை அளிக்கும் மகா அம்பரீஷ தீர்த்தம் உள்ளது. அங்கு நீரால் புனித சடங்குகளை செய்தால் ஒரு மனிதன் பாவங்களிலிருந்து விடுபடுகிறான். ஆதிகேசவத்திற்கு கிழக்கே உள்ள ஆதித்ய கேசவர் போற்றப்படுவதற்கு தகுதியானவர். அதை பார்வையிடுவதன் மூலம் ஒரு பக்தன் பெரும் பாவங்களிலிருந்து விடுபடுகிறான். தத்தாத்ரேயேஸ்வரர் பெயர் தீர்த்தம் அங்கேயே இருக்கிறார். அதே போல் ஆதி கதாதரனும் அங்கேயே இருக்கிறார். முன்னோர்களை அங்கேயே சாந்தப்படுத்துவதன் மூலம் ஒரு பக்தன் ஞான யோகத்தை அறிவின் பாதையை பெறுவான். பெரிய பார்கவ தீர்த்தம் பிருகுகேசவருக்கு கிழக்கே உள்ளது. அங்கு புனித நீராடும் மனிதன் பார்கவரை போல சிறந்த அறிவாற்றல் கொண்டவராகவும் ஞானியாகவும் மாறுவான். வாமன கேசவத்திற்கு கிழக்கே வாமன தீர்த்தம் உள்ளது. அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் ஒரு பக்தர் வாமனருக்கு அருகில் தங்க வேண்டும். நர நாராயணருக்கு முன்னால் நர நாராயணர் என்ற தீர்த்தம் உள்ளது. அங்குள்ள தீர்த்தத்தில் புனித நீராடும் ஒருவர் நாராயணராக மாறுவார். அதற்கு அப்பால் பாவங்களை அளிக்கும் யக்ஞவராக தீர்த்தம் உள்ளது. அதில் நீராடுவதன் மூலம் ஒரு ராஜசூய யாகத்தின் பலனை பெறுகிறார். அங்கு முற்றிலும் மாசு இல்லாத ஒரு தீர்த்தம் உள்ளது. அதற்கு விதாரண நரசிங்கம் என்று பெயர். அங்கு புனித நீராடும் ஒருவர் 100 பிறவிகளில் செய்த பாவங்களை போக்குவார். கோபி கோவிந்தருக்கு கிழக்கே கோபி கோவிந்தர் என்ற தீர்த்தம் உள்ளது. அங்கு புனித நீராடி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட்ட பிறகு ஒரு பக்தர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் விருப்பத்திற்குரியவராக மாறுவார். கோபி கோவிந்தத்தின் தெற்கே லட்சுமி நரசிம்மம் என்ற தீர்த்தம் உள்ளது. அந்த தீர்த்தத்தில் புனித நீராடுவதன் மூலம் ஒருவர் ஒருபோதும் அதிர்ஷ்ட தேவியால் கைவிடப்படுவதில்லை. அதற்கு அப்பா சேஷமாதவருக்கு அருகில் சேஷ தீர்த்தம் உள்ளது. அங்கு பானங்கள் வழங்கப்படும் முன்னோர்களின் திருப்தி முழுமையானது. அதன் தெற்கே சங்க மாதவ தீர்த்தம் முற்றிலும் அசுத்தங்களிலிருந்து விடுபட்டுள்ளது. புனித ரிஷிகளை செய்பவர் அங்கே தண்ணீருடன் இருப்பவர் பாவியாக இருந்தாலும் அசுத்தங்களில் இருந்து விடுபடுவார். அதற்கு அப்பால் ஹயக்ரீவர் என்ற மிகவும் புனிதமான தீர்த்தம் உள்ளது. அங்கு புனித இடம் செய்து ஹயக்ரீவர் முன்னிலையில் அரிசி உருண்டைகளை சமர்ப்பித்த பிறகு ஒரு பக்தர் ஹயக்ரீவரின் மகிமையை அடைவார். மேலும் அவரது முன்னோர்களுடன் சேர்ந்து முக்தி பெறுவார். ஸ்கந்தன் கூறினார், காசியில் ஒரு இஞ்சி விதை அளவிற்கு விரிந்த நிலத்தில் கூட பல தீர்த்தங்கள் இருப்பதால் இந்த தீர்த்தங்கள் அனைத்தும் உங்களுக்கு தற்செயலாக குறிப்பிடப்பட்டுள்ளன. கலசத்தில் பிறந்தவரை நான் சிறப்பாக குறிப்பிட்ட இந்த தீர்த்தங்களின் பெயர்களை கேட்டாலும் ஒரு மனிதன் பாவங்களிலிருந்து விடுபடுகிறான். இப்போது பிராமணரே, தொடர்புடைய தலைப்பை நான் உங்களுக்கு கூறுவேன். சங்கம், சக்கரம் மற்றும் கதாயுதத்தை ஏந்திய வைகுந்த பெருமான் என்ன செய்தார் என்பதை கேளுங்கள். கேசவனின் உருவத்திற்குள் நுழைந்த பிறகு பகவான் சம்புவின் பணி தொடர்பான ஒன்றை செய்ய மனதில் முடிவு செய்ததால் பகவான் கேசவர் அதிலிருந்து ஒரு சிறிய பகுதியை வெளியே எடுத்தார். அகஸ்தியர் கூறினார், கரத்தில் சக்கரத்துடன் கூடிய இறைவன் தனது ஒரு சிறிய பகுதியை எங்கே வெளியே சென்றார்? 6 முகங்கள் கொண்டவரே, காசியை அடைந்த பிறகு பகவான் ஸ்ரீஹரி எங்கே வெளியே சென்றார்? ஸ்கந்தன் கூறினார், முனிவரே, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஏன் முழுமையாக வெளியே செல்லவில்லை? அதற்கான காரணத்தை நான் கூறுவேன். ஒரு கணம் நான் கூறுவதை கேளுங்கள். ஒருவன் அதிக புண்ணியத்தால் வாரணாசி நகரத்தை அடைகிறான். அதன் பிறகு ஒரு ஞானி பெரும் நன்மைகளால் சோதிக்கப்பட்டாலும் அதை கைவிடலாகாது. எனவே கும்பத்தில் பிறந்தவரே, அவரது உருவத்தை முராரி காசியில் நிறுவினார். அவர் சிறிது சிறிதாகவே வெளியே சென்றார். காசிக்கு வடக்கே சிறிது தூரம் சென்ற பின்னர் சக்கரம் தாங்கிய இறைவன் தனது சொந்த தாக்குதலுக்காக தர்மக்ஷேத்திரம் என்ற பகுதியை உருவாக்கினார். அதன் பிறகு லட்சுமி தேவியின் இறைவன் தானே புத்தரின் வடிவத்தை ஒரு சீடராக ஏற்றுக்கொண்டார். அது மிகவும் அழகாகவும் 3 உலகங்களுக்கும் வசீகரமாகவும் இருந்தது. ஸ்ரீ மகாலட்சுமி ஒரு பரிபிராஜிகா பெண் பிச்சைக்காரர் ஆனார். அவளை கண்டதும் முழு பிரபஞ்சமும் ஒரு படத்தில் வரையப்பட்டதை போல அசையாமல் இருந்தது. பிரபஞ்சங்களின் தாயையும் பிரபஞ்சத்தின் மூலத்தையும் உள்ளங்கையில் ஒரு புத்தகம் வைக்கப்பட்டிருப்பதை கண்டதும்
முழு பிரபஞ்சமும் அசையாமல் நின்றது. கருடன் சிறந்த வடிவங்களை எடுத்து அவர்களின் சீடனானார். அவருக்கு அற்புதமான புத்திசாலித்தனம் இருந்தது. அனைத்து பொருள்களின் மீதும் அவருக்கு ஆசை இல்லை. அவர் தனது ஆசானை கவனித்துக் கொள்வதில் ஈடுபட்டிருந்தார். அவரது உள்ளங்கைகளில் ஒரு புத்தகம் இருந்தது. உலக அடிமைத்தனத்திலிருந்து விடுபட உதவும் சிறந்த நற்பண்புகள் என்னவென்று அவர் தனது ஆசானிடம் கேட்டார். சிறந்த ஆசானாகிய அவர் மென்மையான முகத்துடன் இருந்தார். தன்னில் மகிழ்ச்சி அடைந்தார். தர்மம் மற்றும் அர்த்தத்தை குறித்த ஆய்வு கட்டுரைகளில் அவர் திறமையானவர். அவர் ஞானம் பெற்றவர். பொது அறிவு மற்றும் சிறப்பு அறிவில் முழுமையானவர். அவர் இனிமையான ஒலிக்கும் குரலை கொண்டிருந்தார். அவர் மென்மையாகவும் அன்பாகவும் வார்த்தைகளை தெளிவாக உச்சரித்தார். அவர் பிரமிக்க வைக்கும் பேய் விரட்டும் மக்களை தன்னிடம் ஈர்த்து அவர்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மந்திர கலையில் திறமையானவர். அதேபோல் பல்வேறு பிற செயல்களிலும் அவரது சொற்பொழிவின் போது பறவைகள் கூட ஈர்க்கப்பட்டன. மேலும் அவர் அவற்றை சிலிர்ப்பை அனுபவிக்க செய்தார். அவர் பாடிய அமிர்தம் போன்ற பாடல்களை உறிஞ்சும் சிறந்த மான்களால் அவருக்கு சேவை செய்யப்பட்டது. காற்றின் வேகமான இயக்கத்தை அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்து தடுத்தார். பூக்கள் விழுவதைப் போல மரங்களால் கூட அவர் போற்றப்பட்டார். பின்னர் புத்தரின் தகுதியான ஆன்மாவை பின்பற்றுபவர் பெயர் புண்ணியகீர்த்தி மிகுந்த பணிவுடன் கூடிய தனது சீடரான விநாயககிரியிடம் கூறினார். புண்ணியகீர்த்தி மன்னர் கூறினார், விநாயககிரியே, நித்தியமான நல்லொழுக்கம் என்னவென்று தாங்கள் கேட்டுள்ளீர்கள். மிகவும் புத்திசாலியே, நான் அதை முழுமையாக விளக்குகிறேன், கேளுங்கள். உலகம் ஆரம்பம் இல்லாத காலத்திலிருந்தே இருந்து வருகிறது. அது தானாகவே வெளிப்படுகிறது. அது தானாகவே கரைந்துவிடும். பிரம்மதேவரிலிருந்து தொடங்கி ஒரு புல்வெளி வரை உள்ள அனைத்து உருவக உயிரினங்களிலும் ஆன்மா மட்டுமே அதில் உண்மையான எஜமானர், ஈஸ்வரர். அதை கட்டுப்படுத்தும் கடவுளைப் போல வேறு யாரும் இல்லை. பிரம்மதேவர், விஷ்ணுமூர்த்தி, ருத்ர பகவான் போன்ற பெயர்கள் பெரும் உருவம் கொண்டவர்களின் பெயர்கள் புண்ணியகீர்த்தி போன்ற சொந்த பெயர்கள் போலவே. நமது உடல் சரியான நேரத்தில் அழிவது போல பிரம்மதேவர் முதல் கொசு வரை உள்ள அனைத்தும் அவற்றின் அந்தந்த நேரம் வரும்போது அழிந்து போகின்றன. யாருடைய உடலிலும் சிறப்பு எதுவும் இல்லை என்று யோசித்தால் தெளிவாக தெரிகிறது. சிந்தனை தெளிவுபடுத்துகிறது. உணவு உட்கொள்ளல், உடல் உறவு, உறக்கம் மற்றும் பயம் அனைவருக்கும் பொதுவானது. ஒவ்வொரு உருவமும் அதன் வழக்கமான அளவு உணவை பெற்ற பிறகு அதே அளவு திருப்தியை அடைகிறது. எந்த விஷயத்திலும் இனி திருப்தியின் அளவு இல்லை. மகிழ்ச்சியுடன் சில பானங்களை அருந்திய பிறகு நாம் தாகத்திலிருந்து விடுபடுவது போல தாகமுள்ள மற்றவர்களும் அருந்திய பிறகு கிடைக்கும் திருப்தியில் பெரிய அல்லது சிறிய வேறுபாடு இல்லை. அழகிய, அழகு மற்றும் கவர்ச்சியான வசீகரங்களுடன் ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்கட்டும், ஆனால் உடல் உறவின் போது ஒருவரை மட்டுமே அனுபவிக்க இயலும். நூற்றுக்கணக்கான குதிரைகள் இருக்கட்டும், பல யானைகள் இருக்கட்டும், ஆனால் சவாரி செய்யும் நேரத்தில் ஒன்று மட்டும் போதும். ஒரு நொடி கூட தேவையில்லை. தூங்கும் நேரத்தில் இருப்பிடத்தில் தூங்கினாலும் சரி, வெறும் தரையில் தூங்கினாலும் சரி, அதே இன்பம் அனுபவிக்கப்படுகிறது. நாம் உருவம் கொண்டவர்கள் மரணத்திற்கு பயப்படுவது போல பிரம்மதேவரில் தொடங்கி பூச்சிகள் வரை உள்ள அனைவரும் மரணத்திற்கு பயப்படுகிறார்கள். நாம் புத்திசாலித்தனமாக சிந்தித்து பார்த்தால் வெளிப்படையாக அனைத்து உருவம் கொண்ட உயிரினங்களும் சமம். இவ்வாறு தீர்க்கமாக சிந்தித்த பிறகு யாரும் யாராலும் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் வன்முறையில் காயப்படுத்தப்படக்கூடாது. பூமியின் மேற்பரப்பில் எங்கும் உயிரினங்கள் மீது இரக்கத்திற்கு இணையான வேறு எந்த நல்லொழுக்கமும் இல்லை. எனவே கருணையை மனிதர்கள் விடாமுயற்சியுடன் கடைபிடிக்க வேண்டும். ஒரு உயிரினம் பாதுகாக்கப்பட்டால் 3 உலகங்களும் பாதுகாக்கப்படும். ஒருவர் கொல்லப்பட்டார், அனைவரும் கொல்லப்படுவார்கள். எனவே ஒருவர் மற்றவர்களை பாதுகாக்க வேண்டும், கொல்லலாகாது. பண்டைய ஞானிகள் அல்லது ஆசிரியர்கள் அகிம்சையை மிகப்பெரிய நல்லொழுக்கமாக கூறியுள்ளனர். எனவே நரகத்திற்கு பயப்படும் மனிதர்கள் வன்முறையை கடைபிடிக்கலாகாது. அசையும் மற்றும் அசையாத உயிரினங்கள் கொண்ட 3 உலகங்களிலும்
வன்முறை அல்லது காயம் போன்ற பாவம் எதுவும் இல்லை. வன்முறையில் ஈடுபடுபவர் நரகத்திற்கு செல்கிறார், அதை தவிர்ப்பவர் சொர்க்கத்திற்கு செல்கிறார். பல வகையான பரிசுகள் உள்ளன, அவை அற்பமான பலனை தரும். என்ன பயன்? பயத்திலிருந்து விடுதலை என்ற பரிசை போல எதுவும் இல்லை. இங்கு பல்வேறு வகையான வேத நூல்களை படித்து பார்த்த பிறகு இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்விற்காக 4 வகையான பரிசுகளை மகா முனிவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். பயத்திலிருந்து விடுதலை பயந்தவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருந்து வழங்கப்பட வேண்டும். ஞானத்தை தேடுபவர்களுக்கு கல்வி கற்பிக்கப்பட வேண்டும். பசியால் துன்பப்படுபவருக்கு சமைத்த உணவு வழங்கப்பட வேண்டும். மணி, அற்புத ரத்தினங்கள், மந்திரம் மற்றும் மருந்து ஆகியவற்றின் சக்தி உண்மையில் புரிந்து கொள்ள முடியாதது. பல்வேறு வகையான செல்வங்களை ஈட்டுவதற்காக அதை விடாமுயற்சியுடன் பயிற்சி செய்ய வேண்டும். பல்வேறு வழிகளில் செல்வத்தை பெற்ற பிறகு சுற்றியுள்ள 12 ஆயத்தானங்களை நன்றாக வணங்க வேண்டும். மற்ற பொருள்களை, தெய்வங்களை வணங்குவதால் என்ன பயன்? புனிதமான 12 ஆயத்தானங்களில் 5 செயல் உறுப்புக்கள், 5 புலன் உறுப்புக்கள், மனம் மற்றும் புத்தி ஆகியவை அடங்கும். சொர்க்கமும் நரகமும் இங்கேயே இந்த உலகில் உள்ளன, வேறு எங்கும் இல்லை. மகிழ்ச்சி என்பது சொர்க்கம் என்றும் துன்பம் என்பது நரகம் என்றும் அழைக்கப்படுகிறது. மகிழ்ச்சியை அனுபவிக்கும் போது உடல் கைவிடப்பட்டால் அது இறுதி முக்தி, வேறு எந்த முக்தியும் இல்லை. வாசனத்துடன் அவித்யா, அறியாமை, கிளேசா, துன்பம் அழிக்கப்படும் போது விஞ்ஞானோபரமா, விஞ்ஞானத்தை நிறுத்துதல் இருக்கிறது. யதார்த்தத்தை குறித்து சிந்திக்கும் நபர்களால் இது மோட்சம், முக்தி என்று அழைக்கப்படும். வேதங்களை பின்பற்றுபவர்களால் இந்த அதிகாரப்பூர்வமான கூற்று மேற்கோள் காட்டப்படுகிறது. ஒருவர் எந்த உயிரினத்தையும் காயப்படுத்தவோ கொல்லவோ கூடாது. கொல்லவோ அல்லது காயப்படுத்தவோ வழிகாட்டும் வேறு வேத கூற்றும் இல்லை. அக்னிஷோமியா, அக்னிஷ்டோமம் போன்றவற்றை செய்யுமாறு ஒருவரை அறிவுறுத்தும் ஸ்ருதி மற்றவர்களை தவறாக வழிநடத்தும் ஒன்று மற்றும் தீய மனிதர்களால் மேற்கோள் காட்டப்படுகிறது. பலிபீட விலங்குகளை கொல்ல பரிந்துரைத்த அந்த ஸ்ருதி அறிந்தவர்களின் பார்வையில் அதிகாரப்பூர்வமானது அல்ல. மரங்களை வெட்டுதல், விலங்குகளை கொல்லுதல், இரத்தத்தை ஊற்றுதல் மற்றும் எள் விதைகள், நெய் போன்றவற்றை எரித்தல் மூலம் சொர்க்கம் தேடப்படுவது ஆச்சரியமாக இருக்கிறது. புண்ணியகீர்த்தி மன்னரே, இந்த முறையில் தர்மத்தை குறித்து பிரசங்கித்து கொண்டிருந்த போது குடிமக்கள் இதை குறித்து மற்றவர்களிடமிருந்து தொடர்ச்சியாக கேள்விப்பட்டு அவரை நோக்கி சென்றனர். நகரத்து பெண்கள் அனைத்து கல்விகளிலும் மிகவும் திறமையான விஞ்ஞான கௌமுதி என்ற பரிப்ராஜிகாவால் ஈர்க்கப்பட்டனர். அவர்களுக்கு முன் அவள் புத்தரின் கொள்கைகளை விரிவாக கூறி நேரடியாக காணக்கூடியவற்றை மட்டுமே நம்பவும் உடலின் மகிழ்ச்சியை பெறுவதற்கான வழிமுறைகளை மட்டுமே ஏற்றுக்கொள்ளவும் அவர்களை அறிவுறுத்தினாள். விஞ்ஞான கௌமுதி கூறினார், ஆனந்த பேரின்பம் பிரம்மத்தின் வடிவம் என்று ஸ்ருதி கூறப்படுகிறது. அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பன்முகத்தன்மை குறித்த பார்வை அடிப்படையற்றது. இந்த உடல் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் வரை, புலன்கள் பலவீனமாக இல்லாதவரை, முதுமை வெகு தொலைவில் இருக்கும் வரை ஒருவர் மகிழ்ச்சி அடைய வேண்டும். புலன் உறுப்புகளில் குறைபாடு இருந்து ஆரோக்கியம் சாதாரணமாக இல்லாத போது மகிழ்ச்சி எங்கே இருக்க இயலும்? எனவே உடலை கூட முதுமைக்கு முன் மகிழ்ச்சியை விரும்புபவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். பிச்சை எடுப்பவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்ய தயாராக இல்லாதவர்களால் பூமி உண்மையில் சுமையாக இருக்கிறது. கடல்கள், மலைகள் மற்றும் மரங்கள் காரணமாக அல்ல. உடல் விரைவாக அழிந்து போகும். மேலும் சேமித்து வைக்கப்பட்டுள்ள அனைத்தும் இழப்பு உறுதியுடன் ஈடு செய்யப்படுகின்றன. இதை உணர்ந்த பிறகு ஒரு விவேகமுள்ள மனிதன் உடலின் மகிழ்ச்சிக்காக பாடுபட வேண்டும். இறுதியில் உடல் நாய்கள், காகங்கள் மற்றும் புழுக்களுக்கு இரையாகும். உடல் இறுதியில் சாம்பலாகிவிடும் என்ற உண்மை வேதங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. பல்வேறு சாதிகளாக மக்களை வகைப்படுத்துவது இந்த உலகில் பயனற்றது. மனித நிலை அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கும்போது யார் உயர்ந்தவர், யார் தாழ்ந்தவர்? இந்த முழு படைப்பும் பிரம்மதேவர் மற்றும் பிறரின் படைப்பு என்று வயதானவர்களால்
கூறப்படுகிறது. தட்சனும் மரீச்சியும் அந்த படைப்பாளரின் மகன்கள் என்று புகழப்படுகிறார்கள். இவ்வாறு சொல்லப்படுகிறது. தக்ஷனின் 13 அழகான கண்களை கொண்ட மகள்கள் மரீச்சி முனிவரின் மகனான கஷ்யப முனிவருக்கு வேதங்களால் அங்கீகரிக்கப்பட்ட முறையில் திருமணம் செய்து வைக்கப்பட்டனர். இந்த மனிதன் சரீர அணுகுமுறைக்கு தகுதியானவன். இந்த மனிதன் அப்படி இல்லை. அறிவிலும் வீரத்திலும் குறைபாடுள்ள இந்த கால மக்களால் வீண் என்பது இத்தகைய கருத்தாகும். 4 சாதிகளும் பிரபஞ்ச ஜீவனின் வாய், கைகள், தொடைகள் மற்றும் கால்களிலிருந்து தோன்றியதாக கூறப்படுகிறது. முன்னோர்களால் உருவான இந்த நம்பிக்கை பகுத்தறிவிற்கு ஏற்றதல்ல. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணிடமிருந்து 4 மகன்கள் பிறந்தால் அவர்கள் சாதிகளில் வேறுபட்டிருப்பார்களா? சாதிக்கும் இடையிலான இந்த பாகுபாடு மனதிற்கு சரியாக தோன்றாது. எனவே எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் யாரும் ஆணுக்கும் இடையே பாகுபாட்டை ஏற்றுக்கொள்ளலாகாது. விஞ்ஞான கௌமுதியின் இந்த உரையை கேட்டதும் நகர பெண்கள் தங்கள் கணவர்களுக்கு சேவை செய்ய தங்கள் சிறந்த மனதை கைவிட்டனர். மற்றவர்களின் மனைவிகளால் கவரப்பட்ட மற்றவர்களை ஆண்களை ஈர்த்து வெல்வதற்கான சூனியத்தை கடைபிடிப்பதன் மூலம் தங்கள் நோக்கத்தில் வெற்றி பெற்றனர். உள் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கும் அரச பெண்கள், இளவரசர்கள், குடிமக்கள் மற்றும் நகர பெண்கள் இருவராலும் ஏமாற்றப்பட்டனர். அந்த பெண்மணி பல்வேறு சிறப்பு சாதனங்களை கொண்டு மலட்டுத்தன்மையை நீக்கினார். விஞ்ஞான கௌமுதி கணவர்களை கொண்ட பெண்களை உயிருடன் தாம்பத்திய பேரின்பத்தால் ஆசீர்வதித்தார். சிலருக்கு அவர் மருந்து கோலரியம் கொடுத்தார். சிலருக்கு திலக என்று அழைக்கப்படும் மருந்தை கொடுத்தாள். பல பெண்கள் மற்றவர்களை கட்டுக்குள் கொண்டு வரும் மந்திரங்களால் பௌத்தத்தில் தீட்சை பெற்றனர். சிலர் மந்திரங்களை முணுமுணுத்தனர். மற்றவர்கள் மந்திர வடிவமைப்புகளை வரைந்தனர். நெருப்பு குழியின் முன் நிலையாக அமர்ந்திருந்த சில பெண்கள் பல்வேறு பொருட்களை யாக நெருப்பில் காணிக்கையாக செலுத்த தொடங்கினர். சாகுபடி இல்லாமல் தாவர வளர்ச்சி மற்றும் மரங்களிலிருந்து இலை கோப்பைகளின் தேன் வழங்குதல் போன்ற சிறந்த முடிவுகள் பாவங்களின் எழுச்சியால் செயல் இழந்தன. மெதுவாக மன்னரின் சக்தியும் மங்கியது. அவர் தொலைவில் நிறுத்தப்பட்டிருந்தாலும் விக்னேசர் என்ற பெயர் துண்டிராஜர் மன்னர் ருபுஞ்சயரை எதிரிகளை வெல்பவர் மனதில் சோர்வடைய செய்து ராஜ்யத்தை நிர்வகிக்க விருப்பமில்லாமல் செய்தார். திவோதாசர் 18 நாள் காலத்தை கணக்கிட்டார். எனக்கு அறிவுறுத்தும் பிராமணர் எப்போது வருவார்? அந்த பிராமணர் எப்போது வருவார்? 18ஆம் நாள் வந்து சூரியனின் வானத்தின் உச்சத்தை அடைந்த போது அந்த சிறந்த பிராமணர் வாயிலிற்கு வந்தார். தர்மக்ஷேத்திரத்தை சேர்ந்த புண்ணியகீர்த்தி என்ற பெயரில் அதோக்ஷஜன் ஸ்ரீ மகாவிஷ்ணு தான் பிராமணர் வேடத்தில் அரசரிடம் வந்தார். வந்த பிராமணர் நெருப்பு போல் உடல் வடிவம் எடுத்தது போல இருந்தார். அவருடன் 2 அல்லது 3 புனிதர்கள் ஜெயா, வெற்றி பெறு, ஜீவன், உயிருடன் இரு என்று மீண்டும் மீண்டும் ஆசி கூறினர். தூரத்திலிருந்து அவர் வருவதை கண்டதும் பதட்டமடைந்த மன்னர் அவரை தனக்கு அறிவுரைகளை வழங்கக்கூடிய ஒரு ஆசானாக கருதினார். மன்னர் அவரை அணுகி அடிக்கடி வணங்கினார். அவரை வரவேற்று அவர் பிராமணரை உள் அறைக்குள் அழைத்து சென்றார். மன்னர் மதுபர்க்கத்தை, தேன், தயிர் போன்றவற்றின் கலவை வழங்கி அவரை முறையாக வணங்கினார். பயணத்தின் காரணமாக ஏற்பட்ட சோர்வை அவர் நீக்கி தாமரை போன்ற முகம் மகிழ்ச்சியால் பிரகாசிக்க அவருக்கு உணவருந்த உணவுகளை வழங்கி தேவையான அனைத்தையும் செய்தார். பின்னர் அரசர் திருப்தி அடைந்து வசதியாக அமர்ந்திருந்த பிராமணரிடம் கேட்டார். அரசர் கூறினார், ராஜ்ய நிர்வாகத்தின் சுமையை தாங்கி நான் துன்பப்படுகிறேன். சிறந்த பிராமணரே, உண்மையில் எனக்கு எந்த துன்பமும் இல்லை. ஆனால் ஒரு சிறிய ஆர்வ இழப்பு தோன்றியது. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் எங்கு செல்வேன்? நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? பிராமணரே, நான் இவ்வாறு கவலைப்படுவதிலிருந்து 15 தினங்கள் கடந்துவிட்டன. எனது எதிரிகள் அனைவரும் அழிக்கப்பட்ட பிறகு 3 கண்களை கொண்ட இறைவன் சிவபெருமான் வெளிப்படையான வடிவத்தில் வரம்பற்ற தொடர் இன்பங்களை நான் அனுபவித்து வருகிறேன். எனது சொந்த திறனால் நான் பர்ஜன்யா, அக்னி மற்றும் அனிலாவுடன் ஒத்தேன்.
குடிமக்கள் என் சொந்த மார்பக குழந்தைகளைப் போல நன்கு பாதுகாக்கப்படுகின்றனர். பிராமணர்கள் தினமும் பணத்தால் சாந்தப்படுத்தப்பட்டுள்ளனர். ராஜ்யத்தை ஆட்சி செய்யும் போது நான் ஒரே ஒரு குற்றத்தை மட்டுமே செய்துள்ளேன். எனது தவத்தின் சக்தியால் பிறந்த ஆணவத்தால் அனைத்து தேவர்களும் அவமதிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் அதுவும் நான் என் குடிமக்களுக்கு உதவி செய்ய மட்டுமே செய்தேன், என் சொந்த நலனுக்காக அல்ல என்று நான் உங்கள் மீது சத்தியம் செய்கிறேன். இப்போது என் ஆன்மீக குருவாகுங்கள். நீங்கள் இங்கு வந்திருப்பது எனது நல்ல அதிர்ஷ்டத்தின் எழுச்சியால் தான். மரண கடவுளை குறித்து கவலைப்படாமலும் பயப்படாமலும் நான் இவ்வாறு ராஜ்யத்தை தொடர்ந்து ஆட்சி செய்வேன். எனது ராஜ்யத்தில் எங்கும் மரண கடவுளின் அகால தாக்குதலுக்கான வாய்ப்பு இல்லை. முதுமை, நோய் மற்றும் வறுமை குறித்த பயமும் இல்லை. நான் ஆட்சி செய்யும் போது யாரும் அநீதியான செயலை நாடக்கூடாது. அனைத்து மக்களும் பக்தியில் பணக்காரர்கள் ஆகிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியில் உயர்வு உண்டு. சிறந்த கற்றலை பின்தொடர்வதில் அனைத்து மக்களும் ஆர்வத்துடன் ஈடுபடுகிறார்கள். நல்லவர்களின் பாதையில் பயணிப்பதில் அனைவரும் நிபுணர்கள். அல்லது நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு கல்பத்தின் இறுதி வரை நீண்ட ஆயுள் நீடித்தால் இன்ப பொருள்கள் அனைத்தும் ஏற்கனவே மெல்லப்பட்டதை மென்று சாப்பிடுவது போல் தோன்றும். சிறந்த பிராமணரை ஏற்கனவே அழுத்தப்பட்டதை அழுத்துவது போன்ற ராஜ்யம் என்ன பயன்? ஞானியே, கருப்பையில் மேலும் தங்குவதை தடுக்க ஏதாவது ஆலோசனை கூறுங்கள். அல்லது உங்களிடம் அடைக்கலம் புகுந்த எனக்கு இது போன்ற எண்ணங்களால் என்ன பயன்? சந்தேகத்திற்கு இடமின்றி இன்று நீங்கள் கூறுவதை நான் செய்வேன். தங்கள் பார்வையிலேயே மற்றவர்களின் அனைத்து ஆசைகளும் நிறைவேறும். என் விஷயத்தில் அவை கிட்டத்தட்ட அப்படித்தான் ஆகிவிட்டன. இது எனக்கு தெரியும். தேவர்களின் பகைமையால், அதாவது அனைவரும் அழிந்து போகாதவர்கள் யார்? திரிபுரர்கள் வீரம் மிக்கவர்களாகவும் சிவனிடம் மிகுந்த பக்தி கொண்டவர்களாகவும் இருந்தனர். அவர்கள் தங்கள் சொந்த கடமையை பின்பற்றுபவர்களாகவும் இருந்தனர். அவர்கள் தங்கள் சொந்த குடிமக்களை பாதுகாத்து வந்தனர். ஆனாலும் பூமியிலிருந்து தனது தேரை உருவாக்கிய ஹரனால் இமயமலையை வில்லாக ஆக்கியவர், வேதங்களை குதிரைகளாகவும் வாசுகியை வில்லின் நாணாகவும் பிரம்மதேவரை தேரோட்டியாகவும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினை அம்பாகவும் சூரியனையும் சந்திரனையும் தேரின் சக்கரங்களாகவும் பிரணவத்தை சாம்பலாகவும் நட்சத்திரங்களையும் கோள்களையும் ஆணைகளாகவும் வானத்தை தேரின் பாதுகாப்பிற்காக மரத்தாலான வேடமாகவும் சுமேரு கொடி கம்பமாகவும் உயர்ந்த கல்ப மரத்தை கொடியாகவும் பாம்புகளை அரவங்களை வேதங்களை குதிரைகளை கட்டுவதற்கு கயிறுகளாகவும் அங்கங்களை மெய்காப்பாளராகவும் காலாக்னி ருத்ரனை அம்பின் முனையாகவும் காற்றை இறகுகள் கொண்ட பகுதியாகவும் ஆக்கியது. யாகங்களை செய்தவர்களில் மிகச் சிறந்தவரான பலி சக்கரவர்த்தி முன்பு ஹரியால் பாதாள உலகங்களுக்கு விரட்டப்பட்டார். அவர் தன்னை ஒரு குள்ளனாக மாறுவேடமிட்டு 3 அடிகள் எடுத்து வைத்தார். நல்ல நடத்தை கொண்ட விருத்திரன் சூத்திரனால் தேவேந்திரனால் கொல்லப்பட்டான். குச்ச புல்லால் ததீச்சி முனிவரால் தோற்கடிக்கப்பட்ட பகவான் ஸ்ரீஹரியின் முந்தைய பகையை மனதில் கொண்டு வெற்றிக்காக போராடினாலும் அந்த முன்னணி பிராமண ததீச்சி முனிவர் தனது எலும்புகளுக்காக தேவர்களால் கொல்லப்பட்டார். சிவபக்தனான பாணனின் 1000 கைகள் முன்பு ஒரு போரின் போது பகவான் ஸ்ரீஹரியால் வெட்டப்பட்டன. நல்ல நடத்தை கொண்ட அந்த சிறந்தவன் என்ன குற்றம் செய்தான்? எனவே தேவர்களை விரோதிப்பது நல்வாழ்விற்கு உகந்ததாக இருக்க இயலாது. ஆனால் நான் நல்லவர்களின் பாதையில் நடப்பதால் தேவர்களிடமிருந்து எனக்கு சிறிதும் பயமில்லை. வாசவனும் மற்ற தேவர்களும் யக்ஞங்கள் மூலம் தேவத்துவத்தை அடைந்துள்ளனர். ஆனால் யக்ஞங்கள், தானங்கள் மற்றும் தபஸ்கள் காரணமாக நான் அவர்களை விட மேன்மை பெற்றுள்ளேன். மேன்மை அல்லது தாழ்வு இருக்கட்டும், இது எனக்கு இப்போது எவ்வளவு முக்கியம். உங்களுடன் நடந்த இந்த சந்திப்பு புலன்களின் செயல்பாடுகளில் ஒரு இனிமையான இடைநிறுத்தத்தை அளித்துள்ளது. இப்போது கர்மங்களை வேரோடு பிடுங்க தேவையான வழிமுறைகளை அறிந்த மகா பெரியவரே, எனக்கு பேரின்பம் கிடைக்கும் என்பதை எனக்கு கொடுங்கள். ஸ்கந்தன் கூறினார். கணேசரின் வருகையால் அரசர் இவ்வாறு கூறிய வார்த்தைகளை கேட்டதும் பிராமணர் வேடத்தில் இருந்த ஹிருஷிகேசர் கூறினார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறினார், மிகவும் புத்திசாலி பாவமற்றவனே,
மன்னர்களில் சிகர ரத்தினமே, நன்றாக கூறப்பட்டதே, மிகவும் நன்றாக கூறப்பட்டதே. நான் அறிவுரையாக கொடுத்திருக்க வேண்டியது உன்னால் நன்றாக கூறப்பட்டதே. ஆரம்பத்திலேயே சிறந்த தவத்தின் தூய நீர் மூலம் புலன்களின் அனைத்து அசுத்தங்களையும் சுத்தம் செய்து விட்டீர்கள். எனவே எனக்கு மரியாதை அளிப்பவராக மாறிவிட்டீர்கள். அரசரே, தாங்கள் கூறியது முற்றிலும் உண்மை. மிகவும் புத்திசாலி. உலக சக்தியையும் உலக விவகாரங்களில் ஆர்வமின்மையையும் நான் அறிவேன். உங்களைப் போன்ற ஒரு அரசர் இதற்கு முன்பு இருந்ததில்லை, ஒருபோதும் இருக்க மாட்டார். ராஜ்யத்தை எவ்வாறு அனுபவிப்பது என்பதை நீங்கள் நன்கு அறிந்திருந்தீர்கள். இப்போது அதை கைவிட விரும்புவது சரியானது. தேவர்களின் எதிர்ப்பையும் மீறி நீங்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை. உங்கள் ராஜ்யத்தில் அநீதி நடந்ததில்லை. உங்கள் வழிகாட்டுதலின் கீழும் வற்புறுத்தலின் கீழும் உங்கள் குடிமக்கள் கடைபிடித்த பக்தி சொர்க்கவாசிகளை திருப்திப்படுத்தியுள்ளது. தங்களிடம் ஒரே ஒரு குறைதான் என் மனதில் தோன்றுகிறது. அது விஸ்வேஸ்வரரை காசியிலிருந்து வெகு தொலைவில் வைத்திருக்க வைத்தது என்பதுதான். பூமியின் ஆட்சியாளர்களில் மிகவும் சிறந்தவரே, இது தம் பங்கில் மிகப்பெரிய குற்றம் என்று எனக்கு தெரியும். அந்த பாவத்தை அடக்குவதற்கான சிறந்த வழியை இப்போது நான் தமக்கு கூறுகிறேன். உடலில் எத்தனை முடிகள் இருக்கிறதோ அவ்வளவு பாவங்களை செய்திருப்பதாக கொடுத்தாலும் ஒரு லிங்க